வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்னைக்கு பாப்பூஸ் கிச்சனில் ரவா பூரி செய்ய போகிறேன். ரவா பூரி எப்படி செய்கிறேங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ரவா பூரி செய்கிறதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க ரவையை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எவ்வளவுதான் நம்ம அரைச்சாலும் ரவை லைட்டாக குறகுறப்பாக தான் இருக்கும். இப்போது இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பூரி சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பையும் எண்ணெயும் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும். ரவை நல்லா ஊறி வரக்கூடியது, அதனால் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ பூரிக்கு தேவையான அளவு மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இனி சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்பாத்தி கல்லில் மைதா மாவோ அல்லது கோதுமை மாவோ தூவி விட்டுக்கிறோங்க. நான் மைதா மாவு தான் தூவி விட்டுருக்கேன். அதில் தூவி விட்டு நம்ம பூரிக்கு எப்படி பரத்துவோமோ அதே மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம். இப்போ பரத்தி எடுத்தாச்சு. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பூரிக்கு பரத்தி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் பூரிக்கு பரத்தி எடுத்தாச்சு. இனி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் சூடான உடனே நம்ம பரத்தி வச்சுருக்க பூரி மாவை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ரவையில் நம்ம பூரி செய்யும்போது பூரி நல்லா புஸ் புஸ்னு நல்லா உப்பி வரும். அவ்வளோதான், நமக்கு இப்போ மொறு மொறுன்னு ரவா பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம பரத்தி வச்சுருக்க எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ள போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.